ஹாய் வியூவர்ஸ், இந்த வழியில் இளநிலை ஆசிரியருக்கான ஒரு தகவல். இது வந்து இன்றைய தினம் இல்லை, லாஸ்ட் வீக் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்ன ஒரு தகவல், ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலைவர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நடந்த, அதாவது இந்த நேற்று கிடையாது, ஏன்னா இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கனால அமைச்சர்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. இது லாஸ்ட் வீக் நடந்தது. இளநிலை ஆசிரியர்கள் கழிப்பிடம் உள்ளது உண்மைதான், ஓகேவா? ஏன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் கழிப்பிடங்களே இருக்குது தான், ஆனால் இளநிலை ஆசிரியர் கழிப்பிடம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணியை கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக அரசு கண்டு கொள்ளவில்லை. பணியமர்ந்தவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு சேர்ந்து தேர்வு நடத்தும் உண்டும். முதலமைச்சர் உத்தரவு பெற்று அவருக்கு மிக விரைவில் பணி வழங்கப்படும் என்று அவர் கூறினார். அது காலி பணியிடங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் ஒரு தீர்க்கமாக சொல்லியிருக்காரு. இடைநிலை ஆசிரியருக்காக, இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடையாது, பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு நியமனமே நடைபெறவில்லை. ஓகே, பல தடைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டு கேஸ் இது பார்த்தீங்கன்னா இது 2% அமைச்சு கேஸ் இருக்கிறதுனால இன்னும் இந்த பிடிபிஆர்டிக்கான தகவல் அவங்க இன்னும் கொடுக்கல. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. இந்த பிடிபிஆர்டியோட கேஸ் டீட்டெயில்ஸை நம்ம முன்னாடி போய் பார்த்தோம்னா அவ்வளோ விஷயங்கள் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சக்ஸஸ் ஆகி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2% அமைச்சு பணியிடங்களுக்காக இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ சென்னை மாநகராட்சி பள்ளிகளும் ஃபில் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி ஆதிதிராவிடர் பள்ளிகளும் ஃபில் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுதான் இந்த அப்டேஷன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் முழு போராட்டத்தில் அவங்க இறங்கி பண்ணியிருக்காங்க. பட் அவங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுக்கும் எந்த ஒரு முடிவும் இன்றைய தினம் அவங்க சொல்லலை. அதான் ஒரு முக்கியமான தகவல். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.